சவுத் கொரியாவோட ஒரு மிகப்பெரிய ஹாஸ்டேஜ் கிரைசிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம். படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா, இந்த பணைய கைதிகளை காப்பாத்திருவாங்களான்ற மாதிரி நம்ம நினைக்க வச்சுக்கினே இருப்பாங்க. 2007 நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா, கொரியன் டிப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அண்ட் 2 தரப்புக்குள்ள நடக்கிற நெகோசியேஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னா, 2001 அல்கைதா அமைப்பு பார்த்தீங்கன்னா யூஎஸோட ட்வின் டவர் மேல பெரிய அட்டாக் பண்றாங்க. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா பார்த்தீங்கன்னா யூஎஸ் இருந்துகிட்டு அல்கைதாக்கு அடைக்கலம் கொடுத்ததா சொல்லி ஆப்கானோட தாலிபான் மேல பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதலுக்காக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சுமார் 38 கண்ட்ரிஸ் உதவி செஞ்சிச்சு. சவுத் கொரியா பார்த்தீங்கன்னா சுமார் 100க்கும் மேற்பட்ட அவங்களோட ஆர்மி பர்சனல்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு உதவுறது அனுப்புனாங்க. அமெரிக்காவோட இந்த பெரிய அட்டாக்கால பாத்தீங்கன்னா ஆப்கான்ல இருந்த தாலிபான் அமைப்பு மொத்தமா அங்க இருந்து கலைக்கப்பட்டுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல தான் பாத்தீங்கன்னா 2006 சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு 23 பேர் எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆப்கான் உள்ள மத போதனைக்காக போறாங்க. அண்ட் அப்படி போனவங்கள இந்த தாலிபான்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா அவங்களை ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அண்ட் பிடிச்சி வச்சு ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த டிமாண்டுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. ஆனா கடைசியா இந்த டிமாண்டை எப்படி நெகோஷியேட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதை. படத்தோட ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சவுத் கொரியா சேர்ந்த நம்ம ஹீரோவும் அண்ட் இன்னொரு ஆஃபீஸரும் எப்படி இந்த ஹார்ட் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றாங்க அண்ட் தாலிபான்ஸோட இந்த டெட்லைன் பிரஷரை தாண்டி அவங்க கவர்மெண்டோட பிரஷரையும் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கும்போது அந்த ரியல் சிச்சுவேஷனுக்கே பாத்தீங்கன்னா நம்ம கூட்டிட்டு போன மாதிரி இருந்தது. ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு ஒர்த் வாட்சபிள் மூவி. அமேசான் பிரைம்ல அந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் ஆகுது. ஸோ இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அன்டில் தென் பை.